ஹாய் ஆல். வெயில் சீசன் வந்தாலே நிறைய பேர்த்துக்கு ஞாபகத்துக்கு வர்றது கம்மங்கூழ் தாங்க. நிறைய பேர் விரும்பி குடிப்பாங்க. இன்ஸ்டண்ட்டான கம்பு மாவை வச்சு எப்படி நம்ம கம்மங்கூழ் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஹவிட்டா ஃபுட்ஸோட முளைக்கட்டின கம்பு மாவை நான் எடுத்திருக்கேன். இந்த மாவை வச்சு நீங்கள் கூழ், கஞ்சி, தென் சப்பாத்தி செய்யும் போது கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் பேக்கிங் செய்யும் போது கூட இந்த மாவை ஆட் பண்ணி மில்லட் குக்கீஸ் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கூழ் செய்கிறதுக்காக நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் மாவில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற தண்ணியை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததும் கரைச்சி வச்சுருக்கிற மாவை குக்கரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறணும், அப்படி இல்லைன்னா கட்டி ஃபார்ம் ஆகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறினதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் லைட்டாக பப்புள்ஸ் வரும். இந்த மாதிரி பப்புள்ஸ் வரும்போது நீங்கள் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் நல்லா தானாக அதுவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான கம்மங்கூழ் ரெடி. இதில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கரைக்கும் போதே கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடைசியில் கூட ஆட் பண்ணிவிட்டு தயிர், மோர் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானதை இது கூட நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். கம்பு எப்போவுமே சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ஜாங்கரி ஆட் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம்.